வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம அவல் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல வெல்லத்தை உருக்கிக்க போகிறேன். நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணுங்கள். இது கரையிற வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும். வெல்லம் நல்லா உருகிற வரைக்கும் அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டே வாங்க. இதோ நல்லா உருகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுங்கள். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய். இதில் நம்ம முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் வறுத்தெடுக்க போகிறோம். ஒரு 10 முந்திரி, ஒரு 10 உலர் திராட்சை. முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி திராட்சை நல்லா புசுன்னு ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் இந்த மிச்சம் இருக்கிற நெய்யிலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணுங்கள். இதில் நம்ம அவலை வறுத்தெடுக்க போகிறோம். நான் இங்கே ஒரு 3/4 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி காய்ச்சின பால். இந்த பால்லேயே அவல் நல்லா வேகட்டும். ஸோ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. அவளும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருக்கி வச்சிருக்க அந்த வெல்லத்தை அரிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் கண்டிப்பாக 1-2 குப்பையாவது இருக்கும். ஏலக்காய் வாசனை இல்லாமல் பாயசமா. ஸோ அடுத்ததாக சேருங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் இல்லைன்னா 2 ஏலக்காவை தட்டி இதோட சேர்த்துருங்க. ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாயசம் ரெடி. சுட சுடவே டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவல் பாயசம் முடிஞ்சுது. பட் இது கூடவே ஒரு குட்டி எக்ஸ்ட்ரா ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு, அதாவது உங்களுக்கு தேவையான அளவு அவல் எடுத்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு பெரிய பிஞ்ச் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சேர்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால். பால் வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் விடுங்க. நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு பேரெல்லாம் தெரியல. பட் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய ஃபேவரட் ரெசிபியும் கூட. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.